முக்கிய செய்தி: கேரளா தமிழ்நாடு எல்லையில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 யானைகள் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 2 யானைகளும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பட்டுராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பட்டுராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவை தமிழக கேரள எல்லையான வாளையாறு அருகே மங்களூர் அதி விரைவு ரயில் வண்டி மோதியதில் தாய் மற்றும் குட்டி யானை பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கேரள எல்லை பகுதியான வாளையாறு அருகே மங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் தாய் யானையும் அதன் குட்டி யானையும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியான சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இன்று காலை சுமார் 1:40 மணி அளவில் தமிழக எல்லையிலிருந்து சுமார் வெறும் 300 முதல் 400 மீட்டர் தொலைவில் உள்ள கேரள மாநில எல்லைக்குட்பட்ட வாளையார் சாவடிபாரா புதுப்பதி ரயில்வே தண்டவாள பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த தண்டவாளத்தை கடக்க முயன்ற யானைகள் மீது அந்த வழியாக அதிவேகமாக வந்த மங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் யானை மற்றும் குட்டி யானை மீது பலமா மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட 2 யானைகளும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. சம்பவம் கேரள எல்லை பகுதியில் நடந்துள்ளதால தமிழக எல்லையை ஒட்டியுள்ள பகுதிங்கிறதுனால வாளையார் வனத்துறை அதிகாரிகள் கூட தமிழக ரயில்வே போலீசார் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அதை பார்வையிட்டாங்க. ரயில் மோதி யானைகள் பலியான சம்பவம் குறித்து வாளையார் வனத்துறையினர் மற்றும் கேரள வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டிய ரயில்வே தண்டவாளங்களில் ரயில்களின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் நீண்ட நாட்களாகவே வலியுறுத்தி வர நிலையில மீண்டும் ஒரு சோக சம்பவமாக இது நடந்திருக்குது. இந்த பகுதியில அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பா கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்துல யானைகள் ரயில் விபத்துகளில் சிக்கி உயிரிழப்பதை தடுப்பதற்காக மதுக்கரை முதல் வாளையாறு வரையிலையும் சுமார் 7.5 கிலோமீட்டர் நீளமான அபாயகரமான ரயில் தண்டவாள பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு என்றழைக்கப்படுகின்ற AI தொழில்நுட்ப கேமரா கண்காணிப்பு பொருத்தப்பட்டிருக்குது. 2024ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த கேமராக்கள் கோவை மதுக்கரையிலிருந்து கேரள பாலக்காடு பகுதியை இணைக்கும் ஒரு ரயில் பாதை வழித்தடத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. மொத்தமாக 7.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கேமராக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. இந்த பாதையில் மொத்தமாக 12 உயரமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டு 24 மற்றும் சாதாரண மற்றும் அதிநவீன AI கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. தண்டவாளத்தின் இருபுறமும் தலா 150 மீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் இந்த கேமராக்கள் தங்களோட பணிகளை செய்து இதர வனவிலங்குகள் மற்றும் யானைகள் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறிஞ்சு வனத்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு எச்சரிக்கை அனுப்பிக்கிட்டே இருக்கும். இத்தகைய செயற்கை நுண்ணறிவு கொண்ட கேமரா திட்டங்கள் தற்பொழுது யானை விபத்துக்குள்ளான பகுதிகளில பொருத்தப்படவில்லை எனவும் அத்தகைய கேமராக்களின் கண்காணிப்பு இருந்திருந்தா நிச்சயமா இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கும் என்று முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கு. மேலும் கேரள வனத்துறை இந்த யானைகள் உயிரிழப்பு குறித்து தங்களது முதற்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். மேலும் இதே போல மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த 2021ஆம் ஆண்டு தற்போது விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலேயே தமிழக எல்லையில் யானைகள் மீது மோதியதில் கருவுற்ற பெண் யானை உட்பட 3 யானைகள் உயிரிழந்தது நடந்த சம்பவம். ரூபி, விவரங்களுக்கு நன்றி பட்டுராஜ்.